எபேசியர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம். தேவனுடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். இந்த நாட்களில் ஒருவருக்கொருவர் என்கின்ற அற்புதமான சத்தியத்தை மனதில் வைத்தவர்களாக அது ரோம நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் 5-10 வசனத்தில் நாம் அதை கவனிக்க முடியும். அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். எபேசியர் நிருபத்தில் 6ஆம் அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களை நாம் எல்லாரும் இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கும்படியாக இருக்கிறோம். எபேசியர் 6 முதல் 3 வசனங்கள் இணைந்து வாசிப்போம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறத நம்ம கவனிக்கிறோம். ஆக கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் கற்றுக்கொண்ட சத்தியத்தை நினைவுபடுத்த வேண்டும் என்று சொன்னால், எஜமானனுக்கு உபயோகமான கனத்திற்குரிய ஒரு பாத்திரமாக கர்த்தர் நம்மை பயன்படுத்தும்படியாக விரும்புகிறார் என்பதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறோம். ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் என்று சொல்லும் பொழுது, எவைகளை நாம் விட்டுவிட வேண்டும் என்பது ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்தில் வித்தியாசமான பிரச்சனைகள் இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஆகினால தான் வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில் என்ன செய்ய வேண்டும், நடத்த வேண்டும். கனத்துக்குரிய பாத்திரம் என்று சொன்னால் அதில் ஒரு முக்கிய விஷயத்தை நான் முக்கியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், எஜமானனுக்கு உபயோகமான ஒரு பாத்திரம் இல்லையா, பீங் ஏ யூஸ்ஃபுல் வெசல் இன் த ஹேண்ட் ஆஃப் காட். 2026 இந்த வருஷத்தில் நீங்களும் நானும் கனத்திற்குரிய பாத்திரமாக என்று சொன்னால் அவருக்கு உபயோகமுள்ள மக்களாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக விரும்புகிறார். அதே கோணத்தில் தான் கனத்திற்குரிய ஒரு குடும்பமாக நம்முடைய குடும்பம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கனத்திற்குரிய குடும்பம் என்று சொல்லும்போது 3ஆம் வசனத்தில் உன் தகப்பனையும் உன் தாயையும் என்ன செய்வாயாக, கனம் பண்ணுவாயாக. அப்போ ரொம்ப கண்ணியமான குடும்பம், ரொம்ப மரியாதையான குடும்பம், ரொம்ப கௌரவமான குடும்பம் என்றெல்லாம் உலகத்தில் இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லப்படுகிறதை நாம் கவனிக்கிறோம். அப்படி கண்ணியமுள்ள கௌரவமுள்ள ஆசீர்வதிக்கப்பட்ட பக்தியுள்ள சந்ததி எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால், அவர்கள் ஒருவரை ஒருவர் கனம் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பது தான் மிக முக்கியமான ஒரு சத்தியமாக வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறத நம்ம கவனிக்கிறோம். ஆகையினால வரக்கூடிய நாட்களில் தான் அதை நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். எப்படி குடும்பத்தில் ஒருவர் கனப்படுத்துவது, எவ்விதம் குடும்பமாக பணி செய்வதன் மூலமாக ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை என்ன செய்வார், கனம் பண்ணுவார். எப்படி ஆஸ் அ ஃபேமிலி we can serve God and be an honorable family in that sense. அந்த விதத்தில் எவ்விதமாக நாம் கனத்திற்குரிய குடும்பமாக இருக்க முடியும் என்பதையெல்லாம் நாம் வரக்கூடிய நாட்களில் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அடிப்படையாக ஒரு விஷயத்தை முக்கியப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். என்று கவனிப்போம் என்று சொன்னால், 3ஆம் வசனத்தில் உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது நம்ம கவனிக்கிறோம். இன்றைக்கி அதைத்தான் இன்றைக்கு முக்கியப்படுத்தும்படியாக விரும்புகிறோம். ஏனென்றால் பாருங்கள், ஒவ்வொரு புது வருஷம் புது மாதம் இவைகளெல்லாம் வரும் பொழுது தவறாக இல்லை, நம்ம அதை தான் பழக்கமாக வச்சுருக்கிறோம். என்ன பழக்கமாக வச்சுருக்கோம்னு சொன்னோம்னா, இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தம் என்று சொல்வதில் தவறு கிடையாது, இந்த வருஷத்துக்கு உண்டான வாக்கு தத்தம் என்று சொல்லும் பொழுதும் தவறு கிடையாது. ஆனால் இங்கு ரொம்ப அற்புதமாக ஒரு கோர்வை இருக்கிறது. என்னவென்று கேட்டால், இது வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனை என்று இருக்கிறது இல்லையா. கமாண்ட்மெண்ட் விட் கம்ஸ் வித் அ ப்ராமிஸ் என்று சொல்வது ரொம்ப அற்புதமாக இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். அப்போ வாக்கு தத்தம் என்று சொல்லும் பொழுது சரிதான், ஆனால் இங்கு கற்பனை என்று சொல்லுகிறேன். அதை நான் இவ்விதத்தில் நீங்கள் சிந்திக்கும்படியாக விரும்புகிறேன். அப்போது பாருங்கள், பிப்ரவரி மாதத்துலேருந்து இல்லையா கற்பனை கூட்டம் காலை 5 மணிக்கு நாம் வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நான் சொல்ல, இந்த மாதத்தினுடைய கற்பனை என்னவென்றால் அப்படின்னு சொன்னால் எப்படி நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறீங்க? ஏன்னா நமக்கு என்ன தான் பிடிக்குது, வாக்குத்தத்தம் தான் பிடிக்குது. வாக்குத்தத்தம் தான் பிடிக்குது அப்படின்னு சொன்னோம்னா அதை எளிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், வாக்குத்தத்தம் என்று சொன்னால் அவர் நமக்கு என்ன செய்கிறார், அவர் நமக்கு என்ன செய்கிறார். கற்பனைன்னா என்ன அர்த்தம்? இப்படி தான் அமைதியாக தான் இருக்கும். கற்பனைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் என்ன செய்யணும், நமக்கு எதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, தப்பில்லை இல்லையா, நமக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது, வாக்குத்தத்தம். ஏன்னா அவர் நமக்கு என்ன செய்கிறார், குறையில்லை. ஆனால் இங்கு ஒரு அற்புதமான விஷயம் சொல்லப்படுகிறது. என்னவென்று கேட்டால், இது வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனை என்று சொல்லும் பொழுது பாருங்கள், இங்கே தான் ஒரு அற்புதமான ஒரு கோர்வையை நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம் இல்லையா. வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று சொல்வதில் தவறு கிடையாது. வாக்குத்தத்தங்களின் தேவனாக இருக்கிறார், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார் என்பதிலெல்லாம் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இங்கு நம்ம கவனிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னவென்று கேட்டால்,
இங்கு கற்பனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அந்த கற்பனைகளை நிறைவேற்றுகிறவர்களுக்கு தான் இவைகள் நிறைவேறும் என்று வாக்கு தத்தங்கள் என்ன செய்யப்படுகிறது, கொடுக்கப்படுகிறத நம்ம கவனிக்கிறோம், விசேஷமாக இந்த பகுதியில். ஆனால் பிரதானமாக பொதுவாக நாம் கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால் பாருங்கள், 4 விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல முடியாக இருக்கிறேன். ஒன்று, த பர்பஸஸ் ஆஃப் காட், தேவனுடைய நோக்கம். அந்த நோக்கம் நிறைவேறுவதற்காக தான் தேவன் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார், திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் நிறைவேறும் என்பதற்கு உறுதி கொடுப்பதற்காக தான் வாக்கு தத்தம் கொடுக்கிறார். இந்த வாக்கு தத்தமே நிறைவேறும் என்பதற்காக தான் அவர் கூடவே இருக்கிறார். நான் சொல்வதை நீங்கள் மனதில் வைக்கும்படியாக, உள்வாங்கும்படியாக கேட்கிறேன். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தி பர்பஸஸ் ஆஃப் காட் இருக்கிறது. ரெண்டாவது த பிளான் ஆஃப் காட் இருக்கிறது. மூன்றாவது த ப்ராமிசஸ் ஆஃப் காட் இருக்கிறது. நான்காவது த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். இவைகள் எல்லாமே ஒன்றோடு ஒன்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இணைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நமக்கு வாக்கு தத்தங்கள் தான் நிறைவேற வேண்டும் என்பதில் நம்ம அதை தவறுன்னு சொல்கிறத காட்டிலும் வாக்கு தத்தங்கள் எதற்கு கொடுக்கப்படுகிறது என்று கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால், தேவன் தம்முடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு திட்டங்களை வைத்திருக்கிறார். அந்த திட்டங்கள் நிச்சயமாக நிறைவேறும் என்பதற்காக தான் அவர் நமக்கு என்ன கொடுக்கிறார், வாக்கு தத்தங்களை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அது கட்டாயம் நிறைவேறும் என்பதற்கு என்ன உறுதி இருக்கிறது என்று சொன்னால், வாக்கு தத்தம் கொடுத்தவரே கூட தான் இருக்கிறார் என்பது தான் மிகப்பெரிய ஆசீர்வாதமான ஒரு சத்தியமாக இருக்கிறது நம்ம கவனிக்கிறோம். அப்போ இதை முக்கியப்படுத்துவது நமக்கு நல்லது. குடும்பம், அதாவது பர்சியூவிங் தி பர்பஸஸ் ஆஃப் காட், தேவனுடைய நோக்கங்கள் நிறைவேற நாம் முயற்சி செய்து அதற்கு நேராக நம்முடைய கவனத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னால், அவர் சொன்ன வாக்கு தத்தங்களெல்லாம் நோக்கங்கள் நிறைவேறுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால் நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையில் எல்லா வாக்கு தத்தங்களும் கிறிஸ்தவுக்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதை வேதம் ரொம்ப அற்புதமாக போதிக்கிறது. இப்போ வாட் ஆர் தி பர்பஸஸ் ஆஃப் காட், தேவனுடைய நோக்கம் என்று சொல்லும் பொழுது பைபிளில் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கார். பாருங்கள், நம்முடைய தேவன் நோக்கத்தின் தேவன், காட் ஆஃப் பர்பஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனுடைய கருத்து என்னவென்று கேட்டால், தேவன் எதை செய்தாலும் அதற்கு ஒரு நோக்கம் இல்லாமல் அவர் எதையுமே செய்யக்கூடிய தேவன் அல்ல என்று நம்ம கவனிக்கிறோம். நம்ம ஊரில் தமிழில் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை நம்ம பயன்படுத்துகிறோம், சும்மா அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்புறம் எங்கே இந்த பக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க, சும்மா அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மாக்கு என்ன அர்த்தம் இல்லையா? அப்போ சும்மான்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம்னா, பெருசாக ஒன்றும் நோக்கமெல்லாம் ஒன்றும் கிடையாது, திட்டம்னு ஒன்றும் கிடையாது. அப்புறம் எங்கே அப்படியே போகிறீங்க, சும்மா அப்படியே போயிட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சங்கீதத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது சங்கீதக்காரன் ரொம்ப அங்கலாய்ப்பின் விளைவாக ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், ஆண்டவரே ஏன் சும்மா இருக்கிறீர்? அது இட்ஸ் அன் அடாசிட்டி டு ஸ்பீக் டு காட் இன் தட் பர்டிகுலர் வே. அவரை பார்த்து இப்படி சொல்ல வேண்டும், இப்படி சொல்லணும்னா கொஞ்சம் உண்மையாகவே யோசிக்கணும். அவர் இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அவரை பார்த்து இவர் என்னன்னு கேட்குறாரு, ஏன் சும்மா இருக்கிறீர்? மறுபடியும் அந்த அங்கலாய்ப்புனால, ஆண்டவரே இவ்வளோ ஜோம் பண்ணுறோம், சர்ச்சுக்கு வர்றோம், இல்லை எவ்வளோ பிரயாசம் எடுக்கிறோம், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதே. இதை பார்க்கும் பொழுது ஒரு வேளை நீர் சும்மா இருக்கிறீரோ அப்படிங்கிறது போல எனக்கு என்ன செய்கிறது, தோணுகிறது. ஆனால் நீங்கள் அடிப்படையில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று கேட்டால், நம்முடைய தேவன் சும்மா இருக்கிற தேவன் அல்ல, எல்லாவற்றையும் சிறப்பாக்குகிற தேவனாக இருக்கிறார். ஆகினால இதுக்கு ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரு. எந்த விஷயத்தை அவர் செய்தாலும் நோக்கத்தோடு செயல்படக்கூடிய தேவனாக இருக்கிறார். குடும்பத்துக்குன்னு ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரு. என்ன நோக்கம் வச்சிருக்கிறார் குடும்பத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்தியுள்ள சந்ததியை பெறுவதற்காகவே இல்லையா, அவரிடம் வல்லமை இருந்த பொழுது ஏன் ஒருவனை படைத்தார் அப்படின்னு இருக்கிறது. அந்த கருத்து எப்படி இருக்குது என்று கேட்டால், மாஸ் ப்ரொடக்ஷன்னா மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஒரே நேரத்தில் உண்டாக்கி பாருங்கள், கோடிக்கணக்கில் ஆதாமையும் கோடிக்கணக்கில் ஏவாளையும் அப்படி மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணாமையே ஒரு மனிதனையும் ஒரு மனுஷையும் படைத்தார் என்று கேட்டால், அவர்கள் மூலமாக பக்தியுள்ள சந்ததி என்ன செய்ய வேண்டும், கொண்டு வர வேண்டும். அப்போ நம்ம குடும்பத்தை குறித்து என்ன நோக்கம் வச்சிருக்கிறாரு? வாக்குத்தத்தம் இருக்கட்டும், நோக்கம் நிறைவேறுவதற்காக என்ன கொடுக்குறாரு, வாக்குத்தத்தம். உதாரணத்துக்கு பக்தியுள்ள சந்ததியை கொண்டு வருவது தான் நோக்கம். அந்த பக்தியுள்ள சந்ததியை கொண்டு வருவதற்காக தான் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவருடைய சமாதானம் எப்படி இருக்கும், பெரிதாக இருக்கும். எதற்கு அந்த வாக்குத்தத்தம்? தேவனுடைய நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், நிறைவேற வேண்டும். சபைக்கு ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். ஒரு நோக்கம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தம்முடைய அனந்த ஞானத்தை திருச்சபையின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். எப்படி இருக்கிறங்க? தம்முடைய அனந்த ஞானத்தை திருச்சபையின் மூலமாக,
அதை இன்னும் கொண்டு நம்முடைய இண்டிவிஜுவல் லெவல் தனிப்பட்ட நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதம் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமான வார்த்தை இருக்கிறது அல்லவா, அவரை அறிகிற அறிவின் வாசனையை நம் மூலம் வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய அறிவு, அவருடைய ஆற்றல் இல்லையா, அவருடைய அனந்த ஞானம், இதையெல்லாம் எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று கேட்டால் நம் மூலம்தான் அதை என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். அப்படின்னா திருச்சபையினுடைய நோக்கம் என்னவென்று கவனிப்போம் என்று சொன்னால், தம்முடைய அனந்த ஞானத்தை கர்த்தர் திருச்சபையின் மூலமாக என்ன செய்கிறார், வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆகையினால தான் நாம் இதை ரொம்ப அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் அதிக ஞானம் இருக்கிறது, நம்ம சில நேரங்களில் அப்படி நினைக்கக்கூடிய விதமாக சில விஷயங்கள் நடைபெறுகிறது. ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று கேட்டால், கர்த்தர் திருச்சபையின் மூலமாக தான் தம்முடைய அனந்த ஞானத்தை என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். ஒரு ஊழியர் சொன்னது எனக்கு நினைவுக்கு வருகிறோம். அவர் எந்த பகுதியில் விளக்கம் சொல்லி கொண்டிருந்தார் என்று சொன்னால், பாருங்கள், ஆகாப்பு கிட்ட எளிய சொல்கிறார் அல்லவா, என்ன சொல்கிறார், நான் மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு நீர் முந்தி போகணும். உடனே ஆகாப்பு ரதத்தில் ஏறி போகிறார். அப்போ கர்த்தருடைய கரம் எலியாவின் மேல் இருந்தபடினால் அவன் ஆகாப்புக்கு முந்தி ஓடினான் அப்படின்னு இருக்கிறான். ஊழியர் ரொம்ப அற்புதமாக அவர் சொல்கிறார், கருத்து சொல்கிறார். எப்படி இருக்கிற என்று கேட்டால், லாங் ஷாட்டில் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆகாப்பு எலியாவை துரத்திட்டு போகிற மாதிரி இருக்கும். அவர் ஏதோ உயிருக்கு தப்பி ஓடுற மாதிரியும் ஆகாப்பு துரத்திட்டு போகிற மாதிரி தான் தெரியும். ஆனால் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா பார்ப்போம் என்று சொன்னால் ஆகாப்பு துரத்தில் ஆகாப்புக்கு வழிகாமிக்கிறதே எலியா தான். நான் சொல்ல விளையம் கொள்ள முடிகிறது தான். அதே வண்ணமாக திருச்சபை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் சில நேரங்களில் உலகத்தினால் ரொம்ப பகைக்கப்படுகிறது போல, ரொம்ப அதெல்லாமே உண்மைதான். ஆனால் நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்துக்கு ரட்சிப்பை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அதை திருச்சபையின் மூலமாக தான் வெளிப்படுத்துகிறார். இதுதான் தேவனுடைய நோக்கம். இந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு தான் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. சபைன்னு சொல்லும்போது இந்த சபை மாத்திரம் கிடையாது, நீங்கள் தான் அந்த சபையினுடைய அங்கமாக இருக்கிறீர்கள். ஆகினால் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டப் போகிறார். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. வாய் திறந்து இணைந்து சொல்லும்படியாக இருக்கிறோம், கர்த்தர் எங்கள் குடும்பத்தை கட்டுகிறார், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது. இதை விளக்கம் சொல்லும் பொழுது இன்னொரு கண்ணோட்டத்தையும் சொல்வது ரொம்ப ரொம்ப அவசியம். பாருங்கள், என்னுடைய இந்த த்ரஸ்ட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் வேர்ஸ், இந்த வசனத்தினுடைய அழுத்தம் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், ஏதோ திருச்சபை ஒரு இடத்துல இருக்கிறது, அதுக்கு விரோதமாக பிரச்சனையெல்லாம் வருகிறது, அது திருச்சபை என்ன செய்யாது, மேற்கொள்ளாது என்கின்ற கண்ணோட்டம் இல்லை. அதுக்கு மாறாக எப்படி இருக்கிறது என்று கேட்டால், திருச்சபை முன்னேறி கொண்டு இருக்கிறது. அது முன்னேறி கொண்டு இருக்கும் பொழுது அதுக்கு தடையாக எது வந்தாலும் அது திருச்சபையை மேற்கொள்ளாது, திருச்சபை அதை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்போ நிறைய பேர் இப்படி கேட்கலாம், நிறைய இடங்களில் சபையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்களே, நிறைய இடத்துல ஆராதனையெல்லாம் நடக்கிறது இல்லையே அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு தோல்வி தானே, ஒரு பின்னடைவு தானே. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் எங்களுக்கு கவனிச்சு பார்த்தீங்கன்னா, சபை கட்டடம்னு யார் சொன்னது, நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா, நீங்கள் சொல்கிற அர்த்தம் புரிகிறது. ஆனால் இப்போ உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 300 பேர் சேரக்கூடிய ஒரு திருச்சபையை கதவு பூட்டி 300 பேர் வரக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா, ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 300 பேர் 300 இடத்துல ஆராதிக்கிறார்கள். நான் சொல்வதை நீங்கள் புரிந்தால் ஜெயிக்கலாம். 300 பேர் 300 இடத்துல ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு வீடும் என்னவாக மாறுகிறது, சொல்லுங்கள், ஒவ்வொரு வீடும் என்னவாக மாறுகிறது. 300 பேர் சேர்ந்து ஆராதிப்பதில் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு இடத்திலும் 3 பேர் 4 பேர் 2 பேர் குடும்பமாக தனியாக ஒருத்தர் மேன்ஷனில் கூடியிருக்கிறாரு. அவர் முழங்கால் போட்டு ஆராதிக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், அந்த இடம் தேவாலயமாக கர்த்தர் மாற்றுகிறார். ஆகையினால சபைக்கு விரோதமாக வரக்கூடிய ஒன்றும் சபை மேற்கொள்ள போவதில்லை, சபை தான் மேற்கொண்டு போக. இதுதான் தேவனுடைய நோக்கம். இந்த நோக்கம் நிறைவேறுவதற்காக தான் உங்களுக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறார். அப்போ இந்த தீர்மானம், ஹூ டிசைட்ஸ் இல்லையா, ஹூ செட்ஸ் தி பர்பஸ், யார் நோக்கத்தை அவர் நிர்ணயிக்கக்கூடியவர். நம்ம நோக்கத்தை நிர்ணயிக்கணுமா அல்லது ஆண்டவர் நிர்ணயிப்பாரா என்று சொன்னீங்கன்னா, அவர் தான் நிர்ணயிக்கிறார் இல்லையா. அவர் எப்படிப்பட்ட அற்புதமான நிர்ணயமாக இருக்கிறது என்று கவனிப்போம் என்று சொன்னால், எபேசியர்கள் நிருபம் 1வது அதிகாரத்தில் நாம் கவனிப்போம் என்று சொன்னால், 1வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் விதமாக ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. பாருங்கள், 9ஆம் வசனத்திலிருந்தே நம்ம வாசிப்போம் என்று சொன்னால், காலங்கள் நிறைவேறும் பொழுது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவர்களும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள் என்ன செய்யப்பட வேண்டும். அதான் தேவனுடைய நோக்கம். காலம் நிறைவேறும் பொழுது எல்லாம் அவருக்குள் என்ன செய்யப்பட வேண்டும், கூட்டப்பட வேண்டும் என்பது நோக்கம். விளைவு 10ஆம் வசனம் தான் நம்ம கவனிக்க வேண்டிய வார்த்தைகள். தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தம். ரொம்ப அற்புதமான வார்த்தை. அவர் எப்படி டிசைட் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா,
அவர் யார்கிட்ட கேட்டும் டிசைட் பண்ணணும்னு அவருக்கு என்ன இல்லை, அவசியம் கிடையாது. நான் உங்கள்கிட்ட அட்வைஸ் கேட்குறேன்னா எனக்கு தெரியாதனால உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்களுக்கு தெரியாதனால நீங்கள் என்னட்ட கேட்கலாம். அவருக்கு தெரியாது என்ன இருக்கிறது, ஒன்றுமே கிடையாது. அப்படி இருக்கிறதுனால யாருக்கிட்டையும் அவர் கேட்கணும்னு என்ன கிடையாது, அவசியம் கிடையாது. இன்னொன்று, அப்படியே கேட்கணுன்னாலும் நீங்களாம் எங்கே இருந்தீங்க, நான் எங்கே இருந்தேன்? நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா? எங்கேயோ கிறிஸ்தவ புஸ்தகத்தை எப்போ படித்தது, ஒரு மாதாந்திர பத்திரிகையில். அப்போ அவங்க ஒரு சினாரியோ சொல்கிறாங்க. என்னவென்று கேட்டால், பரலோகத்தில் ஒரு கமிட்டி இருக்கிறது, இங்கே ஆபிரகாம் ஈசாக்கு எல்லோரும் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்போது உங்கள் சகோதரன் அங்கு போகிறார். அப்போ ஆண்டவர் அவரை பார்த்து கேட்குறாராம், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, என்ன செய்யலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு. ஒன்று சகோதரன் ஆலோசனை சொன்ன உடனே பரலோகம் அதை ஏற்றுக்கொண்டது. காதில் பூ இருக்கிறதா? நான் சொல்கிறது விளையும் கொள்ள முடிகிறதா? அதுக்கு இதுக்கு என்ன கிடையாது. ஏங்க அவர் யார்? யோசனையில் பெரியவரும் செயல்களிலே எப்படிப்பட்டவராக இருக்கிறார். அவருக்கு ஆலோசனை சொல்லத்தக்கவன் யார் இல்லையா? யோபு தான் ஆரம்பித்தார். நான் அவரை பார்த்து 4 கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்னு ஆரம்பித்தார். கவனிச்சிங்களா? மறுபடியும் கஷ்டத்தில் தான் சொல்கிறார். ஏன் அப்படி நடந்தது, அதனால் அவரை பார்த்தா கேள்வி கேட்கணும். இன்றைக்கும் நிறைய ஆட்கள் அப்படி இருக்கிறாங்க. மறுபடியும் வருத்தத்தின் விளைவாக பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவரை பார்த்து கட்டாயம் ஒரு கேள்வி கேட்கணும். எப்படி அவனை கட்டி வச்சிங்க, எனக்கு நான் சொல்கிறத விளங்கிக் கொள்ள முடிகிறதா அப்படின்னு சிலர் நினைக்கிறான். மறுபடியும் தப்பில்லை, அந்த ஆதங்கம், அந்த வலி, அந்த கஷ்டத்தில் இப்படி எண்ணங்களெல்லாம் வருவது உண்மை. யோபுக்கு உன்னுடைய சூழ்நிலைக்கு வரும் பொழுது, நான் என் வழிகளை அவரத்தில் ரூபகாரப்படுத்துவேன். அந்த ரூபகாரம் இருக்கிறது அல்லவா, ஐ வில் ஆர்கியூ மை கேஸ் வித் காட். ஏன்னா எப்படி இது நடக்கலாம், எப்படி இதை அனுமதிக்கலாம் என்று ஐ வில் ஆர்கியூ மை கேஸ் வித் காட் என்று சொல்லி ஒரு இடத்துல சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் சரி, மறுபடியும் இந்த எக்ஸ்பிரஷன்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கிறார். பி அ மேன் அண்ட் ஆன்சர் மை கொஸ்டின் என்று சொல்கிறார். நீ ஒரு அதை எப்படி சொல்லலாம், புருஷனாக இருந்து ஆம்பளையாக இருந்தால் நான் சொல்லக்கூடிய கேள்விக்கு, நீ கேட்கக்கூடிய கேள்விக்கு நீ என்ன செய்ய வேண்டும், பதில் சொல்ல வேண்டும். நீங்கள் அந்த 2 அதிகாரம் வாசிச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவர் நிறைய கேள்வி கேட்குறார். கேள்வி கேட்டதுக்கப்புறம் யோபு எப்படி பதில் சொல்கிறார் என்று கேட்டால், ஆண்டவர் எனக்கு அறியாததும் எனக்கு தெரியாததுமான விஷயங்களை அளப்பினேன். தமிழ் வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை. என்ன செய்தேன்? அளப்பினேன், உழப்பினேன். ஆகினால் இப்பொழுது என் கையை எடுத்து என் வாய் மேல் என்ன செய்கிறேன். அதை டீசெண்டாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். நான் சொல்கிறதை விளங்கிக் கொள்ள முடிகிறதா? எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்மகிட்ட உள்ளத்தில் கேள்வி இல்லாமல்லாம் கிடையாது. நான் சொல்கிறேன், அந்த கேள்வி உங்களுக்குள் எழும்புவதற்கு முன்பதாகவே தேவன் அதை காட்டிலும் சிறந்த பதில்களை நமக்கு வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கி ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கிறது. ரியாலிட்டின்னு சொல்லும் பொழுது சில தவறுகள், சில குறைகள், சில இழப்புகள் நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் வந்திருக்கிறது. அநேக குடும்பங்கள் அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவங்களுக்கு நிறைய கேள்வி இருக்கிறது. ஏன் வாழ வேண்டிய வயதில், ஏன் இந்த நிலையில், ஏன் இப்படி என்கின்ற கேள்விகளெல்லாம் உள்ளத்தில் நிறைய இருக்கிறோம். அதுக்கு பூலோகத்தில் நாம் வாழக்கூடிய நாட்களில் பெரிய பதில் இருக்கிறது என்று நாம் சொல்வதற்கு இல்லை. ஒரு தேவ மனிதன் ரொம்ப அற்புதமாக அதை நிதானித்து சொல்கிறார். அதை பலமுறை சொல்லியிருக்கிறேன், திரும்ப சொல்லும்படியாக விரும்புகிறேன். ஆன் திஸ் சைட் ஆஃப் ஹெவன், நாம் பூலோகத்தில் இருக்கும் பொழுது தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் அண்ட் நோ ஆன்சர்ஸ். அதிகமான கேள்விகள் இருக்கிறது, ஆனால் கேள்விகளுக்கு என்ன இல்லை, பதில் இல்லை. ஒரு நாள் வரப்போகிறது, அன்றைக்கு பதில் இருக்கும், நம்முடைய உள்ளத்தில் கேள்வியே இருக்காது. அவரை நாம் சந்திக்கும் பொழுது நாம் அவரை போலவே என்ன செய்வோம். இதெல்லாமே தேவனுடைய அற்புதமான நோக்கமாக இருக்கிறோம். இதை எப்படி தீர்மானிக்கிறார் என்று கேட்டால் ரொம்ப அற்புதமான வார்த்தை பாருங்கள். 10ஆம் வசனத்தில், தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தம். ரொம்ப அற்புதமான வார்த்தை, தயவுள்ள சித்தம், த ஃபேவரபிள் வில் ஆஃப் காட். நான் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தை குறித்து அற்புதமான தயவுள்ள நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம். வாய் திறந்து சொல்லும்படியாக இருக்கிறோம். ரோமர் 12 இருக்கிறது, நன்மையும் பிரியமும். அதை இவ்விதம் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். தேவ சித்தத்தில் நன்மை இருக்கிறது, தேவ சித்தத்தில் பிரியம் இருக்கிறது, தேவ சித்தத்தில் என்ன இருக்கிறது, பரிபூர்ணம் இருக்கிறது. இதையெல்லாம் யாரை கேட்டும் அவர் செய்யவில்லை, தனக்குள்ளேயே அவர் தீர்மானிக்கிறார். மறுபடியும் இன்னொரு கோணத்தில் அதை சிறப்பிக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களை தெரிந்து கொள்ளும் பொழுது யாரை கேட்டு தெரிந்து கொண்டார்னு நினைக்கிறீங்க? நல்ல வேலை யார்த்தையும் கேட்கல. அது நம்ம ஊருக்காரங்கிட்ட கேட்டிருந்தாங்கன்னா கட்டாயம் என்ன செஞ்சுருப்பாங்க, எதையாவது முன்னுக்கு முன்னா சொல்லியிருப்பாங்க. அவர் நல்ல வேலை யார்த்தையும் கேட்கல, தனக்குள்ளேயே தீர்மானம் பண்ணார். நீங்கள் தாயின் வயிற்றில் நீங்களும் நானும் உருவாவதற்கு முன்னமே நான் உன்னை எனக்காக பரிசுத்தம் பண்ணியிருக்கிறேன், எனக்காக உன்னை பிரித்தெடுத்திருக்கிறேன். ஆகினால் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் நோக்கம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறது.
நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு நோக்கம் கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நோக்கம் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். இதை நம்ம விளங்கிக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ பைபிள் சொல்லுகிறது, தமக்குள்ளே தீர்மானித்திருக்கிற தம்முடைய தயவு, இந்த தயவு, த ஃபேவர் ஆஃப் காட் இருக்கிறது அல்லவா, அது ரொம்ப அற்புதமான விஷயம். நெகேமியா சொல்லக்கூடிய வார்த்தை நினைவூட்ட வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடினால், எல்லாரும் இணைந்து சொல்லும்படியா இருக்கிறோம், கர்த்தருடைய தயவுள்ள கரம் இல்லையா என் மேல் இருந்தபடினால் நான் கேட்ட எல்லாவற்றையும் ராஜா எனக்கு என்ன செய்தார். இது ராஜா ஏன் கொடுக்குறாருன்னு கேட்டிங்கன்னா, இவரை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறாரோ அதை இவரை கொண்டே செய்வதற்கு எதுவெல்லாம் தேவையாக இருக்கிறதோ அதையெல்லாம் கொடுக்கப்படுவதற்கு அடிப்படை காரணம் என்னவென்று கேட்டால், இவரை கொண்டு தேவன் நோக்கம் நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், உங்களை கொண்டு, என்னை கொண்டு, நம்ம குடும்பத்தை கொண்டு எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நிர்ணயித்திருக்கிறாரோ அதை செய்வதற்கு எதெல்லாம் தேவைப்படுகிறதோ, அது யாரிடம் இருக்கிறதோ அதை கர்த்தர் உங்கள் கைக்கு கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறார். இது எப்படிப்பட்டது என்று கேட்டால், ஃபோக்கஸ், எம்பசிஸ் எங்கே இருக்கிறது, கவனம் எங்கே இருக்கிறது என்று கேட்டால், இது எனக்கு வேணும், இது எனக்கு தேவை, உங்கள்கிட்ட இருக்கிறது எனக்கு தரக்கூடாதான், அதெல்லாம் கணக்கு கிடையாது. என்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய தீர்மானித்திருக்கிறாரோ அதை செய்வதற்கு எனக்கு என்ன தேவையோ அதை கட்டாயம் தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இன்னைக்கு வெறுங்கையா இருக்கலாம், ஆனால் உங்கள் கை ஒருபோதும் வெறுங்கையா இருக்க போவது இல்லை. யாக்கோபு சொல்றார் அல்லவா, கர்த்தர் இஸ்ரவேலின் ஈசாக்கின் பரிசுத்தராகிய தேவன் என்னோடு இல்லாமல் இருந்திருப்பார் என்று சொன்னால் அவர்கள் என்னை வெறுமையாக அனுப்பியிருப்பார்கள். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். அவனை கொண்டு என்னெல்லாம் செய்ய கர்த்தர் திட்டம் வச்சிருக்கிறாரோ அதையெல்லாம் அற்புதமாக செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ கிறிஸ்துவுக்குள் இல்லையா தேவன் தீர்மானித்திருக்கிறாரு, நமக்கு எப்படி சம்பந்தம் ஏற்படுகிறது என்று கேட்டால், எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை கவனிப்போம் என்று சொன்னால் ரொம்ப அற்புதமாக இருக்குது. தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே, இல்லை ரொம்ப அற்புதமான வார்த்தை, நீங்கள் கவனிக்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு, உறவு இருக்கிறது, உரிமை இருக்கிறது. சொல்லுங்கள், உறவு இருக்கிறது, உரிமை இருக்கிறது. எப்படி சொல்கிறாரு இல்லையா, நீங்கள் மறுபடியும் கவனிக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். தேவன் நம்முடைய, எத்தனை பேர் உரிமையாக சொல்ல முடியும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்கள், சங்கீதக்காரன் சொல்கிறார் இல்லையா, கர்த்தர் என்னுடைய மெய்ப்பராக இருக்கிறார். மெய்ப்பராக இருக்கிறாருங்கிறது ஜென்ரல், ஆனால் கர்த்தர் யாருக்கு மெய்ப்பராக இருக்கிறாரு, ஆகினால் நான் சொல்ல அந்த கோர்வை நீங்கள் விளங்கி இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். என்னுடைய மெய்ப்பராக இருக்கிறபடினால் நான் தாழ்ச்சி அடைய என்ன அர்த்தம்னா, மறுபடியும் எளிமையான வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் எனக்கு மெய்ப்பனாக இருக்கிறபடினால எனக்கு எந்த குறையும் வரப்போவது இல்லை. இப்போ குறையில் இருக்கிறீங்களா, அதுக்கு என்ன சொல்கிறீங்க, ஆமாம் குறை இருக்கிறது, அது குறையாகவே இருக்க போவது இல்லை. ஏன் குறையாக இருக்க போவதில்லை என்று சொன்னால், மறுபடியும் பாடலின் வரி நினைவுக்கு வருகிறது, குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. எத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்ண ஆயத்தாம். குறை இருக்கிறது, இது குறையாக தான் இருக்கிறது, 2 வருஷமாக குறையாக தான் இருக்கிறது. ஆமாம் 2 வருஷம் குறையாக தான் இருக்கிறது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் குறை நீக்குகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகினால்தான் கிறிஸ்து இயேசுவுக்குள், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர் தீர்மானித்திருந்த அற்புதமான தீர்மானம், அவர் கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறபடினால அந்த தீர்மானங்கள் கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்கிறார், நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார் என்பதை வேதம் நமக்கு போதிக்கிறோம். அதான் முன்பு நான் உங்களுக்கு சொன்னது போல எல்லாவற்றை குறித்து ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். உங்கள் வேலையை குறித்து ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார் இல்லையா. உலகத்தில் எதுக்கு வேலைக்கு போகிறாங்க, பிழைப்பு ஓடணும், அதுக்காக என்ன செய்கிறாங்க, அது ஒரு வகையில் அவங்க சொல்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் நீங்களும் நானும் எதற்கு வேலை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார் என்று சொன்னால், அவர் எப்படி திறமையுள்ளவர் என்பதை எப்படி காண்பிப்பது, அவர் திறமையுள்ளவர் என்பதை எப்படி காண்பிப்பது, யார் மூலம் காண்பிப்பது, உங்கள் மூலமாக தான் என்ன செய்ய முடியும், காண்பிக்க முடியும். ஆனால் தான் நீங்கள் கையிட்டு செய்யும் வேலைகளை ஆசீர்வதிக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீங்கள் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள், நீங்களோ கடன் வாங்காதிருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா. பாருங்க, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும். யார் இந்த ஆளு ஃபர்ஸ்ட் வசனத்தில் ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ, அது எவனோ கிடையாது, நான் தான், நீங்கள் தான். எத்தனை பேர் புரிந்து ஆமீன்னு சொல்ல முடியும். அவன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவான், அவனுக்கு பாக்கியமும். அப்போ தேவ எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார்.
சபைக்கு ஒரு நோக்கம், குடும்பத்திற்கு ஒரு நோக்கம், நம்முடைய வேலைக்கு ஒரு நோக்கம், நம்முடைய எல்லா உறவுகளுக்கும் என்ன வைத்திருக்கிறார்? ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரு. இந்த வருஷம் we have to pursue the purposes of God. தேவனுடைய நோக்கங்களை நாம் தொடருவோம் என்று சொன்னால் அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு வேண்டிய சகலவற்றையும் கர்த்தர் நமக்கு தர வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நான் சொன்னேன், நோக்கம் நிறைவேறுவதற்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறார் இல்லையா? நீங்கள் சில நேரங்களில் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போவீர்கள் என்று சொன்னால் நல்லபடியாக ஆரோக்கியமாக நம்ம அங்கே போகும் பொழுது சில நேரத்தில் அந்த என்ட்ரன்ஸில் பாருங்கள், அந்த என்ட்ரன்ஸ் சொல்லுவாங்க, ஃபோயர்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த இடத்துல ரிசப்ஷன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சைட்லலாம் ஒட்டி வச்சுருப்பாங்க, அதை பிரிண்டடாக போட்டிருப்பாங்க. தி விஷன் ஆஃப் தி ஹாஸ்பிட்டல் அவன் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் தி மிஷன் ஆஃப் தி ஹாஸ்பிட்டல் அப்படின்னா, விஷன்னா என்ன அப்படின்னு சொன்னோம்னா குவாலிட்டி கேர் கொடுக்கணும் அப்படிங்கிறது விஷன் என்று வைத்துக்கொள்வோம் என்று சொன்னால், மிஷன் அதை எப்படி செய்ய போகிறீங்க? தரிசனம் இருக்கிறது, தரிசனம் இருந்தால் போதாது, தரிசனத்தை எப்படி செயல்படுத்த போகிறீங்க? நான் நல்லா படிக்க போகிறேன், ரொம்ப நல்ல தரிசனம் தான், என்ன பண்ண போகிறீங்க? தூங்க போகிறேன். நான் சொல்கிற விளங்கி கொள்ள முடிகிறதா அப்படின்னு சொன்னால் விஷனுக்கும் மிஷனுக்கும் என்ன இல்லை, சம்மந்தம் கிடையாது. அப்போ ஆண்டவருடைய நோக்கம் பக்தியுள்ள சந்ததியை கொண்டு வர வேண்டும். என்ன மிஷன் இல்லையா? எப்படி செய்ய போகிறாரு, எப்படி அதை செயல்படுத்த போகிறார், அதுக்கு ஒரு திட்டம் என்ன செஞ்சுருக்கிறார், கட்டாயம் வச்சிருக்கிறார். அதனால தான் பைபிள் யோசனையில் பெரியவரும் செயல்களில் எப்படிப்பட்டவர். இப்போ நம்ம அநேக மனுஷர்களுக்கு நிறைய யோசனை இருக்கிறோம். சில ஆட்களெல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, விசேஷமாக டீ கடை அந்த மாதிரி இடங்களில் 4 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. 4 பேர் பேசுகிறது நீங்கள் கேட்டிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்திய வரைபடத்தையே மாற்றி வரைஞ்சி இல்லையா பயங்கரமாக பேசுவாங்க. ஆனால் பிரச்சனை என்னென்னா, இவ்வளோ பேசுகிறாங்க, இவ்வளோ ஞானம் இருக்கிறதே, ஆனால் ஏன் இங்கே உட்கார்ந்துருக்கிறார்கள்? நான் சொல்கிறது விளங்கி கொள்ள முடிகிறதா? அவங்களுக்கு யோசனைலாம் இருக்கிறது, ஆனால் செயல்னு வரும்பொழுது அவங்க அங்கே தான் குறைவு ஏற்படுகிறது. எல்லோரும் நல்லா படிக்கணும்னு விரும்புகிறோம், எல்லோரும் நல்லா வேலை செய்யணும்னு விரும்புகிறோம், எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும்னு விரும்புகிறோம். ஆனால் விருப்பத்தில் பிரச்சனை கிடையாது. எங்கே தான் பிரச்சனையாக இருக்கிறது? செயல். ஆண்டவருக்கு விருப்பத்துலேயும் பிரச்சனை இல்லை, செயல்லையும் பிரச்சனை இல்லை. அதனால தான் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. காரணம், நீர் சர்வ வல்லமுள்ள அந்த தேவன் தான் நம்முடைய தேவன். அப்போ நம்ம குறித்து ஒரு நோக்கம் வச்சுருக்கிறாரு. ஒரு ஆனரபிள் ஃபேமிலியாக நம்ம வரணுங்கிறது தேவனுடைய நோக்கம். அதை நிறைவேற்றுவதற்கு அற்புதமான குடும்பம் என்கின்ற ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். சபை என்கின்ற ஒரு திட்டத்தை நமக்கு வைத்திருக்கிறார். சீஷத்துவம் என்கின்ற அற்புதமான திட்டத்தை நமக்கு வைச்சிருக்கிறாரு. அந்த பிளானில் என்னெல்லாம் இருக்கிறது என்று நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், மறுபடியும் எபேசியர்கள் நிருபம் 1வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் கவனிப்போம் என்று சொன்னால், 10ஆம் வசனத்தில் அவரே தீர்மானம் பண்ணிக்கிறார் அல்லவா? ஏன் அவரே தீர்மானம் பண்ணிக்கிறார்? யாரையும் கேட்கணும்னு அவருக்கு என்ன கிடையாது. இஸ் அ செல்ஃப் சஃபிஷியன்ட் காட் இல்லையா? தனக்குத்தானே நிறைவுள்ள தேவனாக இருக்கிறபடினால் அவர் எவரையும் அணுக வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை என்று நாம் அற்புதமாக விளங்கிக் கொள்ளலாம். 12ஆம் வசனம் வரும் பொழுது, தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்க அவருடைய தீர்மானம். தீர்மானம் இருக்கிறது. அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு என்ன வச்சிருக்கிறார்? ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. எந்த திட்டமும் எப்படி செயல்படுகிறது என்றால், தீர்மானம் நிறைவேறுவதற்காக தான் என்ன செய்கிறார்? அதை செயல்படுத்துகிறார். அப்போது செயல்படுத்தும் பொழுது ஒரு திட்டத்தில் என்னெல்லாம் வச்சிருக்கிறாரு? நீங்கள் மறுபடியும் இதெல்லாம் முன்னுரையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை இந்த சொல்லக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் குறிப்புகளையும் குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் தனிப்பட்ட நிலைக்கும் வேலைக்கும் இதையெல்லாம் நீங்கள் பொருத்தி கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது பிளான் இருக்கிறது, பர்பஸ் இருக்கிறது, இப்போ பிளான் இருக்கிறது, திட்டம் இருக்கிறது. இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா நபர்கள் இருக்கிறார் இல்லையா? இட் இன்வால்வ்ஸ் பர்சன்ஸ், நபர்கள் இருக்காங்க. இட் இன்வால்வ்ஸ் அ பிளேஸ், ஒரு இடம் இருக்கிறது இல்லையா? பிற்பாடு குறிப்பிட்ட கால ஃப்ரேம் ஒர்க் இருக்கிறது, அதாவது காலகட்டம் இருக்கிறது. நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? சிலரெல்லாம் இப்படி வருத்தப்பட்டு இருப்பாங்க, நம்ம போய் இந்த காலத்தில் பிறந்தோமே, ஒரு 50 வருஷம் முன்னாடி பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. 50 வருஷம் முன்னாடி பிறந்தால் இன்னும் மோசமாக இருந்திருக்கும். நான் சொல்லுவேன், புரிகிறதா? இந்த காலத்திற்காகவே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் புரிந்த ஆமேன்னு சொல்ல முடியும்? எந்த காலத்திற்காகவே? இந்த வார்த்தை எங்கிருந்து வந்தது? மொர்தெகாய் சொல்கிறார், எஸ்தர்கிட்ட சொல்கிறார், இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு இன்னொரு இடத்துலேருந்து வரும். இதற்காகவே, இந்த காலத்திற்காகவே, ஃபார் சச் எ டைம் அஸ் திஸ், கர்த்தர் உன்னை இந்த இடத்துல என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். ஆகினால நீங்கள் இந்த ஆலயத்தில் இருப்பது தற்செயல் அல்ல, இது தேவ செயல். இந்த குறிப்பிட்ட ஊரில் இருப்பது தேவ செயல், இந்த குறிப்பிட்ட குடும்பத்தில் இருப்பது தேவ செயல், இந்த குறிப்பிட்ட இடத்தில் இருப்பது தேவ செயல். காரணம், நீதிமானுடைய அடிகள் கர்த்தரால்
உறுதிப்பட்டிருக்கும். எத்தனை பேர் புரிந்த ஆமீன் என்று சொல்ல முடியும்? அப்போ ஒரு டைம் வச்சிருக்கிறாரு, ஒரு நேரம் வச்சிருக்கிறாரு. அதனால தான் இந்த இடங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். த பெஸ்ட் பிளேஸ் யூ கேன் பி இஸ் த பிளேஸ் வேர் காட் வாண்ட்ஸ் யூ டு பீன்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் இருக்க வேண்டிய சிறந்த இடம் என்னவென்று கேட்டால், தேவன் உங்களை எங்கு வைக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறாரோ அந்த இடத்தில் நீங்கள் இருப்பது தான் உங்களுக்கு சிறந்த இடம், இல்லையா? துபாயில் இருந்தால் நல்லா இருக்கும், அமெரிக்காவில் இருந்தால் நல்லா இருக்கும், ஆப்பிரிக்காவில் இருந்தால் நல்லா இருக்கும். அதையெல்லாம் விட்டுருங்க. கர்த்தர் உங்களை ஆவரம்பாளையத்தில் வைத்திருப்பார் என்று சொன்னால் அதுதான் சிறப்பான இடம், இல்லையா? உலகத்தில் ஏராளமான தேசங்கள் இருக்கிறது. டெவலப்டு கண்ட்ரிஸ், ஓவர் டெவலப்டு, அண்டர் டெவலப்டு, ஏகப்பட்ட கண்ட்ரி இருக்கிறது. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் நீங்களும் நானும் எங்கு சிறப்பாக இருப்போம் என்று சொன்னால் இந்த தேசத்துலையா அப்படின்னு யோசிக்கக்கூடாது, இல்லையா? வாட் இஸ் த ட்ரீம் ஆஃப் எவ்ரி இண்டியன் அப்படின்னு ஒரு இடத்துல படித்தேன். வாட் இஸ் த ட்ரீம் ஆஃப் எவ்ரி இண்டியன் டு கோ அப்ராட். நான் சொல்கிற விலைக்கு கொள்ள முடிகிறதா? ஆனால் உங்களுக்கு அப்படி கிடையாது. ஏன் இந்த ஊரில் இருக்கிறோம்? இந்த ஊரில் நம்ம இருப்பது இதுதான் சிறப்பு என்று சிறந்த தேவன் சொல்லுகிறார். ஆகையினால இந்த இடத்துல தான் நீங்கள் செழிப்பாக இருக்க போகிறீர்கள். அவர்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? பரிசுத்தாவியானவருடைய நடத்துதல். யோவானில் வரும் பொழுது, ஒருவன் என்னில் விசுவாசமாக இருந்தால் அவன் உள்ளந்திரியங்களிலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டோடும். அதுவும் இணைப்பு இருக்கிறது. 2ஆம் வசனம், இரவும் பகலும் அவருடைய வார்த்தையில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன்தான் நீர்க்கால்கள் என்ன செய்கிறான்? ஓரமாய். நான் சொல்கிறேன், நீங்கள் வசனத்தில் நாட்டப்பட்டிருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை எங்கு நாட்டியிருக்கிறாரோ அங்கு கட்டாயம் நீங்கள் செழிப்பீர்கள். உங்கள் காலத்தில் நீங்கள் கனி கொடுப்பீர்கள். அதற்குனே கர்த்தர் திட்டம் வச்சிருக்கிறார். சவால் வருமா? கட்டாயம் வரும். எரேமியா 17ஆம் அதிகாரம் வரும் பொழுது, உஷ்ணம் வருகிறதை அறியாமல் ஆசிரிக்கீங்களா? எப்படி சொல்கிறாருங்க? உஷ்ணம் வருகிறதை ஆசிரியலாமா? ரொம்ப அற்புதமான வார்த்தை, ரொம்ப பிடித்த வார்த்தை. பாருங்கள், அதில் ஒரு வார்த்தை இன்னும் முக்கியப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். எரேமியா 17ஆவது அதிகாரத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அங்கு ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கிறவங்க எப்படி இருப்பாங்க என்று இருக்கிறார். 7ஆம் வசனம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன். எத்தனை பேர் அவர் மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்க? நீங்கள் ஏற்கனவே ஆசீர்வாதமான ஆள் தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? பாக்கியவான். எந்த வகையில் பாக்கியவான்? யாரை நம்பி இருக்கிறீங்க? ஆமாம்மா, அவர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறனாலே பாக்கியவான். இது எப்படி, ஹவு டஸ் இட் ஒர்க் இட் செல்ஃப் அவுட், எப்படி செயல்படுகிறது என்று கவனித்தால் 8ஆம் வசனம், அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறது. மழை தாழ்ச்சியான வருஷம். இங்கே தான் கவனிக்கணும். மழை வானம் பார்த்த பூமின்னு சொல்கிறாங்களா? வானம் பார்த்த பூமின்னு என்ன அர்த்தம்? மழை பெஞ்சிச்சுன்னா விவசாயம் இருக்கும், மழை பெய்யலைன்னா ஒன்றுமே இருக்காது. எக்ஸ்டர்னலாக டிபெண்டாக இருக்கிறது, வெளிப்புறமாக சார்ந்து இருக்கிறது. ஆனால் இவன் வெளிப்புறமாக சார்ந்தவன் அல்ல. இது எங்கே சார்ந்து இருக்கிறான்? இல்லை, அவன் உள்ள தேவன் உள்ள இருக்கிறார். அதனால் வெளிப்புறமாக சார்ந்து இல்லாமல் அவன் யாரை சார்ந்திருக்கிறான்? அகத்தில் இருக்கக்கூடிய தேவனை என்ன செய்திருக்கிறான்? சார்ந்திருக்கிறான். விளைவு என்னவென்று கேட்டால், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி, எல்லாரும் இணைந்து அந்த வார்த்தையை சொல்ல வேண்டும், வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறமான மரத்தை போல். வருத்தமின்றி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, சிரமப்படாமல் மாதந்தோறும் அவன் தன் கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கிறான். நான் சொல்லுகிறேன், ஆண்டவரே 2026வது வருஷம் வருத்தமின்றி. சத்தமாய் சொல்லுங்கள், என்னன்றீங்க? அதான் வருத்தமின்றி. அதுக்கு இப்படி ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு மரம் கனி கொடுக்கும் பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் கனி என்ன செய்யறதில்லை, கொடுக்கறது இல்லை. ஒருவர் இப்படி உதாரணம் கேட்டார். ஏதாவது மரத்துக்கிட்ட நீங்கள் போய் நிற்கும் பொழுது முனங்கள் சத்தம் இதெல்லாம் இருக்குதான்னு கவனிச்சு பாருங்கள். எந்த சத்தமும் என்ன செய்யாது, இருக்காது. அது சத்தம் இல்லாமல் வருத்தம் இல்லாமல் அது மாதம் மாதம் அல்லது அந்த சீசனுக்கு ஏற்றார் போல அது சிரமம் இல்லாமல் கனி கொடுக்கிறது. நான் சொல்லுகிறேன், அவ்விதமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க திட்டம் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் புரிந்து ஆமீன்னு சொல்ல முடியும்? வாய் திறந்து சொல்ல முடியா இருக்கிறோம். வருத்தமின்றி தப்பாமல். எல்லாரும் இணைந்து சொல்ல முடியா இருக்கும். வருத்தமின்றி, சாரி இந்த மாதம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்வதற்கு இடமில்லாதபடிக்கு. ஆமாம், சிரமமாக தான் இருந்தது. பாருங்கள், மழை தாழ்ச்சியான வருஷமாக தான் இருந்தது. ஆனால் கர்த்தரை நம்புகிற மனுஷனுக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஒரு நோக்கம் நிறைவேறுவதற்காக திட்டம் வைத்திருக்கிறார். அவன் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்திற்கு தேவன் வைத்திருக்கிறார். திட்டத்துக்குள்ளே ப்ரொசீஜர் இருக்கிறது, ப்ரொவிஷன் இருக்கிறது, பவர் இருக்கிறது. எல்லாமே கோர்வையான வார்த்தைகள். எங்கு வாக்குத்தத்தங்கள் இருக்கிறதோ அங்கே வழிமுறை இருக்கிறது. வாயிலிருந்து சொல்ல முடியாது இருக்கிறோம். எங்கு வாக்குத்தத்தம் இருக்கிறதோ
வழிமுறை. இப்போ நிறைய நேரம் வாக்கு தத்தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், தவறல்ல. வழிமுறைக்கு நாம் என்ன செய்கிறது இல்லை, கொடுக்கறதில்ல. கர்த்தர் என்னை வெற்றி சிறக்க பண்ணுவார், அதை பிரிண்ட் பண்ணி ஸ்டிக்கராக ஒட்டி கொண்டு போய் ஃப்ரிட்ஜ் மேலே ஒட்டி வச்சிடறது. நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா. அதுக்கப்புறம் அது எப்படி நம்முடைய வாழ்க்கையில் அது வந்து பாருங்கள், ஹவு டஸ் இட் பிகம் அ ரியாலிட்டி இன் அவர் லைஃப். அது நம்முடைய வாழ்க்கையில் எவ்விதம் செயல்படும் என்று சொன்னால் அது எப்படி செயல்படுத்துகிறாருன்னு என்ன செய்ய வேண்டும், படித்துக்கொள்ள வேண்டும். உதாரணத்தை நான் இவ்விதம் சொல்லும்படியாக விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்கிறார், யோசுவாவை பார்த்து சொல்லும் பொழுது, பார் இதோ பாருங்கள் அந்த எரிகோவை உன்னுடைய கையில் கொடுத்தேன். பார்ன்னு சொல்கிறார். இந்த பார்க்கறதுங்கிறதே மறுபடியும் ஃபெய்த் பிஹோல்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. பார் பார் அடைபட்டு இருக்கிறது அல்லவா. ஒருத்தனும் உள்ளேயும் வர முடியல, ஒருத்தனும் வெளியிலும் போக முடியல. மதில் சுவர் எப்படி இருக்கிறது, இதெல்லாம் படிச்சிருக்கிறோம். மேலே ஒரு ரதமே ஓட்டக்கூடிய அளவுக்கு நல்லா ப்ராடாக கட்டி வச்சிருக்கிறாங்க. இந்த இந்த இப்படிப்பட்ட பாதுகாப்பு நிறைந்த ஒரு பட்டணம் உனக்கு முன்பாக அடைபட்டிருக்கிறது. பார், அதை உன் கையில் நான் என்ன செய்திருக்கிறேன், கொடுத்திருக்கிறேன். உடனே கரங்களை தட்டி பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு பண்ணலாம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு சர்ச்சில் அப்படி தான் அவங்க இதை எனாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சரி இந்த ப்ரொசீஜர் சொல்லிடலாம். அப்போ குறிப்பு என்ன வந்துருக்கு, எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு ஒரு வழிமுறை வச்சிருக்கிறார். என்ன வழிமுறை, இப்போ யோசுவாவிட்ட அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், நான் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னோம்னா, ஒருவேளை மனுஷீகமாக நம்ம யோசித்தோம்னா யோசுவா கேட்பார், எத்தனை பேர்கிட்ட புல்டோசர் இருக்கிறது, எத்தனை பேர் இல்லையா கடப்பாறை வச்சுருக்கீங்க, மம்முட்டி வச்சுருக்கிறவங்கெல்லாம் முன்னாடி வாங்க. இல்லை, அந்த முறைமையே எங்கள் வேலைக்கு ஆக போகிறது இல்லை. அந்த காலத்தில் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பாருங்கள், அந்த இப்போ ஒரு பெரிய அரணான இடம் இருக்கிறது என்று சொன்னால் அதை வந்து எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், ரொம்ப நாள் கொத்தளம் போட்ட அப்படின்னு அந்த தமிழில் வாசிக்கிறீங்களவா, வருஷ கணக்காக மாத கணக்காக சுற்றி உட்காந்துட்டே இருப்பாங்க. ஃபுல்லாக சாப்பாடு போகாமல் பார்த்து அவனா வேறு வழி இல்லாமல் என்ன செஞ்சிருவான், அவன் இறங்கி வருவான். இல்லைன்னா உள்ளுக்குள்ளே 2 துரோகி யூதாஸ் இருப்பாங்க, அவங்களை எப்படியாச்சும் வெளியிலேருந்து என்ன செய்யணும், கரெக்ட் பண்ணி வாசல் எங்கே இருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சி, இப்படியெல்லாம் ஏகப்பட்ட விஷயம் இருக்கிறது. அப்படியே மீறி கிட்ட போனீங்க அப்படின்னா அவன் மேலே கொதிக்கிற எண்ணெய் வச்சு மேலே என்ன செஞ்சுட்டுவான், ஊற்றி விட்டுருவான். இதெல்லாம் அந்த காலத்தில் நடக்கக்கூடிய விஷயம். இப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. இந்த வாக்குத்தத்தம் வாழ்க்கை முறை ஆவதற்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்கிறார். என்ன ப்ரொசீஜர் என்று கேட்டால், இவங்க யோசிச்சு பாராத ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்கிறார். என்ன ப்ரொசீஜர்னு கேட்டிங்கன்னா, காலையில் ஆனால் சுற்றி என்ன செய்யணும், நடந்து வரணும் அப்படின்னு சொல்கிறார். காலையிலன்னா சுற்றி என்ன செய்யணும், 7வது நாள் எவ்வளோ தடவை நடக்கணும், 7 முறை நடக்கணும்னு சொல்கிறார். ஆனால் இன்னொரு நிபந்தனையும் சொல்கிறார், ஒருத்தரோட ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ஏன்னா பேசினா என்ன பேசுவாங்கன்னு தெரியும். பேசும்பொழுது என்ன பேசுவாங்க, இப்போ இது மோசே காலத்தை இப்படியெல்லாம் பண்ணுவாரா, நம்மளை இப்படி அலைய விடுறதுக்குன்னே ஒரு புது தலைவர் என்ன செஞ்சுருக்கிறார், வந்திருக்கிறார். இப்படி சுற்றி நடக்கும் பொழுது ஒருத்தர் என்ன செய்வாங்க, பேசுவாங்க. ஃபஸ்ட் நாள் நடக்கும் பொழுது கொஞ்சம் உற்சாகமாக போயிருப்பாங்க. 2வது நாள் நடக்கும் பொழுது அப்படி 3வது நாள் 4வது நாளெல்லாம் வரும் பொழுது இந்த ஆளுக்கு வேறு வேலையே இல்லை, காலையிலானா இப்படி நம்மளை என்ன செய்கிறாரு, அலைய விட்றாரு அப்படின்னு சொல்லலாம். மேலே இருக்கிறவங்களும் பேசுவாங்க இல்லையா, எப்படி காலையில் வாக்கிங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இவங்க என்ன சொல்லுவாங்க, அதை ஏன் கேட்க எங்கள் தலைவர் அந்த மாதிரி. நான் சொல்லுவேன், உங்களுக்கு புரிகிறதா. அதனால் ஆண்டவர் ஒரு ப்ரொசீஜர் சொல்வார். என்ன ப்ரொசீஜர்னா, ஒருத்தரோடு ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ஏன்னா நம்ம ஆளுக்கு என்ன பேசுவாங்கன்னு நல்லாவே தெரியும். அதனால தான் நாவின் அதிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி தான் இன்னொருத்தர் இருந்தார் புதிய ஏற்பாட்டில், கவனிச்சிருக்கீங்களா, சகரியான்னு அவருக்கு பேர், லூக்கா சுவிசேஷத்தில் இருக்கிறார். அவர் வந்து தூதன் வந்து சொல்கிறார், உன் விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டு இருக்கிறது, உன்னுடைய மனைவி கர்ப்பம் தரித்து உனக்கு ஒரு பிள்ளையை பெறுவாள் அப்படின்னு சொல்லும்போது இவர் திரும்ப சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நான் கிழவனாக இருக்கிறேன், அவளும் கிழவியாக இருக்க, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்ட உடனே, இது நடக்கும் என்பதற்கு ஒரு அடையாளம், இன்று முதல் நீ பேசாமல் இருப்பாய். இது நிறைவேறணும்னா இந்த ஆள் சும்மா இருந்தால் தான் என்ன செய்யும், நான் சொல்கிற விளங்கிக் கொள்ள முடிகிறதா. ஆகினால் தான் நீங்கள் சும்மா இருந்து, நீங்கள் அமர்ந்திருந்து, சில நேரத்தில் நம்ம பேசாமல் இருக்கிறது பெரிய கிருபை. ஏன்னா பாருங்கள், சில நேரம் சொல்லுவாங்க இல்லையா, தயவுசெய்து வாயை மாத்திரம் திறந்து காரியத்தை என்ன செஞ்சிடாத, கடுத்துடாது, நல்லா தான் போயிட்டுருக்கிறோம். அப்போ குறிப்பாக ஒரு ப்ரொசீஜர் வச்சுருக்கிறார். 7 முறை அவர்கள் சுற்றி வரும் பொழுது 7வது முறை முடிவில் எல்லாரும் கர்த்தரை என்ன செய்ய வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும், துதிக்க வேண்டும், ஆரவாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது பாருங்கள், அவர்கள் எதிர்பாராத ஒரு அற்புதமான விஷயம் நடைபெறுகிறது. அந்த பட்டணம் என்ன செய்கிறது இல்லையா, மதில்கள் ஒன்றுமில்லாமல் கீழே விழுகிறது. அப்போ இது இப்படி நடந்ததுனால அடுத்த பட்டணத்துக்கு போகும்போது என்ன பண்ணலாம், எனக்கு தெரியும் சொல்லாதீங்க எப்படி பண்ணலாம், இதே மாதிரி ரவுண்ட் அடிச்சிங்கன்னா
வாழ்க்கை முழுவதும் ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கணும். இது கீழே விலை போகிறதே. நான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வழிமுறை வைத்திருக்கிறார். அவர் யோசனை இல்லை. எத்தனை பேருக்கு நான் சொல்லுவது புரிகிறது? செங்கடலை பிளக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி பிளந்தார்? எல்லாம் பைபிள் ஸ்டடியிலாம் கவனிச்சிருக்கிறோம். எப்படி பிளந்தார்? மோசே கையில் என்ன இருக்கிறது? கோல் இருக்குது. இப்போ யோர்தான் வந்தோன்னு என்ன பண்ணலாம்? செங்கடலுக்கே கோல் தான் அப்படின்னா யோர்தானுக்கு என்னவா தான் இருக்கும் அப்படின்ட்டு குச்சியை பிடிச்சி நின்றுருந்தீங்கன்னா நீங்கள் அங்கேயே தான் நின்றுட்டுருக்கணும். இல்லை, அதுக்கு வேறு வழி வச்சுருக்கிறார். என்ன வழி வச்சுருக்கிறாரு? ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டி சுமந்து கொண்டு அவங்க கால் எடுத்து வைத்த மாத்திரத்தில் ஆண்டவர் நிறுத்த வேண்டியதை நிறுத்துகிறார். 2025 அப்படி நடத்தினார். சந்தோஷம். 2026 அதை காட்டிலும் சிறப்பாக நடத்துவார். எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு சொல்ல முடியும்? அதை காட்டிலும் எப்படி நடத்துவார்? இல்லை, நான் அப்படி தான் நடத்தணும், அப்படி தான் நடத்தணும்னு அவருக்கு நிர்பந்தமும் கிடையாது. பாருங்கள், அவசியமும் கிடையாது. அவர் யோசனையில் பெரியவரும் செயல்களில் எப்படிப்பட்டவராக இருக்கிறார். எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு சொல்ல முடியும்? ஒருத்தர் மூலமாக உங்கள் தேவை சந்திக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த ஒரு முறை தான் அவர் மூலமாக சந்திக்கப்படும். அடுத்த முறை அவர் மூலமாக ஆண்டவரே சந்திக்க மாட்டார். ஏன்னு சொன்னோம்னா அவரை விட்டுட்டு நம்ம யாரை முக்கியத்துவப்படுத்திடுவோம்? மனுஷனை முக்கியத்துவப்படுத்திடுவோம் இல்லையா? மனுஷனை முக்கியத்துவப்படுத்தினா என்ன ஆகும்னா அவனால் முடிஞ்சதை செய்ய முடியும், அவனால் தான் எல்லாமே முடியாத. மறுபடியும் உங்கள் வாழ்க்கை ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ளே தானே போகும். ஒரு ஆளை ஒரு நேரம் பயன்படுத்துவார். இப்படி பயன்படுத்துவதற்கு அவரிடம் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். அவர் செய்ய நினைத்ததை கட்டாயம் செய்வார். கோரேஷ்னு ஒரு ராஜா இருக்கிறார், கவனிச்சிருக்கீங்களா? அவரை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, நீ என் நாமத்தை அறியாதிருந்தும், எப்படி சொல்கிறார்? நீ என் நாமத்தை, அவருக்கு தேவனை குறித்து அறிவே கிடையாது, ஆனால் அவரை கொண்டு தான் செய்யணுங்கிறதெல்லாம் செய்கிறார். திடீர்னு ஒரு நாள் அவருக்கு சொல்கிறாரு, இந்த மாதிரி அவங்க கோயிலெல்லாம் கட்டணும், சர்ச்செல்லாம் கட்டணுமாமா, அதை குறித்து ஏதாவது விஷயங்கள் இருக்கிறதான்னு பார்க்குறேன். அவங்க போய் படித்து பார்த்தாங்கன்னா எல்லாம் போடப்பட்டிருக்கிறது. எஸ்ரா புஸ்தகம்லாம் வாசிச்சிங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. அந்த ஃபைல் இல்லையா, அது கண்டெடுக்கப்பட்டது, அந்த சுருள் கண்டெடுக்கப்பட்டது. அந்த சுருளில் அஸ்திபாரம் இப்படி போட்டிருக்கணும், செவர் இப்படி கட்டியிருக்கணும், இந்த மாதிரி எல்லா டைமென்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை படித்தோன்னே அவர் சொல்கிறாரு, இதே மாதிரி கட்டுவதற்கு அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்க, இதுக்கு என்னெல்லாம் செலவாகுமோ கஜானாவிலேருந்து கொடுங்க. இவருக்கு யாரை தெரியாது சொல்லுங்கள்? யாருக்கு தெரியாது? தேவனை தெரியாது. உங்களுக்கு அவரை தெரியுமா? நான் அதை விதம் எளிமைப்படுத்தி சொல்லும்படியாக விரும்புகிறேன். எனக்கு யாரையும் தெரியாது, எனக்கு அவரை மாத்திரம்தான் தெரியும், அவருக்கு எல்லாரையும் தெரியும். நான் சொல்வதை விளங்கி கொண்டால் ஜெயிக்கலாம். உங்களுக்கு யாரையும், கோயம்புத்தூரில் எனக்கு யாரையுமே தெரியாதுங்க, அந்த ஆஃபீஸில் எனக்கு யாரையுமே தெரியாதுங்க, இந்த வேலை நடக்கணும் ஆனால் இது சம்மந்தமாக யாரையுமே எனக்கு என்ன செய்யாது, தெரியாது. நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஆண்டவரை தெரியுமா? அவருக்கு தெரியாதவங்க யாருமே கிடையாது. யார் மூலமாக கிரியை செய்ய வேண்டுமோ அவர்கள் மூலமாக கிரியை செய்வதற்கு கர்த்தர் அற்புதமான திட்டம் வைத்திருக்கிறார். காரணம், நோக்கங்களை நிறைவேற்ற அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார். புரிந்த வழி கை வைத்து ஆமீன் என்று சொல்ல வேண்டும். ப்ரொவிஷனும் அப்படி தான் இல்லையா? இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட விஷயம். நெகேமியா சொன்னது போல பாருங்கள், அவர் சொல்கிறார், நான் கேட்டது எல்லாவற்றையும் ராஜா எனக்கு என்ன செய்தார், கொடுத்தார். இதெல்லாம் ஃபேவர். முன்பு கவனிச்சோமா, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி இன்னும் வாசிச்சம் அல்லவா, தயவுள்ள தீர்மானம் என்று வாசிச்சம் அல்லவா. இந்த தயவு எப்படி இருக்கிறது கேட்டால் இவைகளெல்லாம் ரொம்ப அற்புதமான உதாரணங்கள். பாருங்கள், நெகேமியா ராஜாட்ட பேசும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நெகேமியா ஜோம் பண்ணுறார். அதை தான் நம்ம பண்ண வேண்டிய விஷயம். ஆண்டவரே, இந்த மனிதனுடைய கண்களில் எனக்கு என்ன கிடைக்க வேண்டும், தயவு கிடைக்கணும், அவர் கண்ணில் எனக்கு தயவு கிடைக்கணும்னு ஜோம் பண்ணுறாரு. கர்த்தர் ஜெபத்தை கேட்குறார் இல்லையா? அப்போ அந்த ராஜா கேட்குற, உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்குறாரு. அவரே சொல்கிறார், ரொம்ப அற்புதமான வார்த்தை, இது மனதுக்கமே அல்லாமல் வேறு உங்கள் மனசில் ஏதோ உறுத்திட்டுருக்கு, என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு. சொல்கிறேன், இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறது, அதை சொல்லிவிட்டு அதை நான் சரி பண்ணணும்னு விரும்புகிறேன்னு சொல்கிறார். அதுக்கு உடனே கேட்குறாரு, என்ன வேணும், எனக்கு லீவ் வேணும்னு கேட்குறாரு. நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறது. இதெல்லாம் எத்தனை தடவை சொன்னாலும் ரொம்ப அற்புதமாக தான் இருக்கிறது. எனக்கு லீவ் வேணும்னு கேட்குறாரு. எவ்வளோ நாளுன்னு கேட்டோம்னா கரெக்டாக சொல்கிறார், இவ்வளோ நாள் ஆகும்னு சொல்கிறார் இல்லையா? அந்த வசனம் கவனிச்சு பார்த்தீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவர் நடந்தால் நடக்கட்டும், நடக்கலைன்னா இல்லை முன்னமே கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிறார். அதனால ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவங்களுக்கு கால்குலேஷன் கட்டாயம் கொடுப்பார். புரிந்தால் நீங்கள் ஜெயிக்கலாம். இப்படி இந்த ஆயத்தம் பண்ணணும், இந்த ஒரு விஷயத்தை நம்ம கணக்கு பண்ணணும். அவர் சொல்கிற இவ்வளவு நாள் ஆகும். இப்போ இவ்வளவு நாள் ஆகும்னு தெளிவாக சொல்லாமல் எவ்வளவு நாள் ஆகும் அது சொல்லவே முடியாது. அப்படின்னா நீ எங்கேயும் போக வேண்டாம். நான் இப்போ உங்கள் வீட்டில் வந்து வேலை செய்யக்கூடிய, உங்களுக்கு உதவி, வேலை இல்லை உதவி செய்யக்கூடியவர்கள், ஏன்னால் அவர்கள் உதவி இல்லாவிட்டால் உங்களுடைய பாடு திண்டாட்டம் என்பதை
நீங்கள் புரிந்து கொண்டு உங்களுக்கு உதவி செய்கிறவர்கள் லீவ் வேணும் அப்படிங்க. இந்த வார்த்தை கேட்டோன்னே நமக்கு என்ன பண்ணும்? ஒரு மாதிரி பண்ணும். எவ்வளவு நாள் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? கேட்கும் பொழுது அவர்கள் எவ்வளவு நாளானாலும் ஆகும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இல்லைங்க, ½ டே தான் வேணும், காலையில் போயிட்டு மதியானத்துக்குள்ளே என்ன செஞ்சிருவேன், வந்துடுவேன்னு சொன்னாங்கன்னா தாராளமாக போங்க, போகிறேங்க, வந்தால் பார்க்கலாங்க அப்படின்னாங்கன்னா, ஏன்னா நேற்று தான் அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் யோசிக்கிற விதமே எப்படி இருக்கும்? இப்போ நெகேமியா எவ்வளோ நாள் ஆகும், இவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கரெக்டாக சொல்கிறார். இப்படி சரியாக சொல்வதற்கு எங்கேருந்து ஞானம் வந்தது? தேவன் இல்லையா? அப்போ எப்படி பெற்றுக்கொண்டார்? ஜெபம் பண்ணார். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் கேட்கிற யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற விதத்தில் கேட்க கடவன். எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆண்டவரே, இதை எப்படி கால்குலேட் பண்ணணும், எப்படி இதை நிதானிக்கணும், ஒன்றுமே எங்களுக்கு புரிய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. நான் சொல்லுகிறேன், கேளுங்கள் தரப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். கேட்குறாரு, லீவ் வேணும்னு கேட்குறாரு, ஓகேன்னு சொல்கிறாரு. அப்புறம் கூடவே சேர்த்து கேட்குறாரு. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது இல்லையா? அவர் சொல்கிறார், மரம் வேணும்னு கேட்குறாரு, சரி எடுத்துக்கோன்னு சொல்கிறாரு. கல் வேணும்னு கேட்குறாரு, ஓகே அப்படிங்கிறாரு. செக் போஸ்ட்டுக்கு லெட்டர் கொடுக்கணும்னு கேட்குறாரு, அதுவும் ஓகேன்னு சொல்கிறாரு. எது கேட்டாலும் அந்த 8ஆம் வசனம் வரும்பொழுது தான் சொல்கிறார், கர்த்தருடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடினால் நான் கேட்ட எல்லாவற்றையும் ராஜா எனக்கு கொடுத்தார் என்று சொல்கிறார். குறிப்பென்ன என்று கேட்டால், ராஜா ஏன் கொடுத்தார் என்று சொன்னால், ராஜாதி ராஜா இவரை கொண்டு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், அதே தேவன் தான் உங்களை குறித்து திட்டம் வச்சிருக்கிறாரு, என்னை குறித்து திட்டம் வைத்திருக்கிறார், நம்முடைய பிள்ளைகளை குறித்து என்ன வைத்திருக்கிறார்? திட்டம் வைத்திருக்கிறார். அதை நிறைவேற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். செயல்படுத்துவதற்கான பலனையும் கொடுக்கிறார் இல்லையா? ப்ரொவிஷன் இருக்குது, பிளான் இருக்கிறது, ப்ரொவிஷன் இருக்கிறது. அதை செய்ய முடியாமல் பேசினா அதை காட்டிலும் ஃப்ரஸ்ட்ரேஷன் வேறு எதுவுமே இல்லை. நான் சொல்வதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். திட்டம் இருக்கிறது, செயல்படுத்துவதற்கான, அதாவது அதை செயல்படுத்துவதற்கான பொருளாதாரம் இருக்கிறது. ஆனால் அதை நிறைவேற்றுவதற்கான உங்களுக்கு பலன் இல்லை என்று சொன்னால் அது எப்படி இருக்கும்? யோசிச்சு பார்க்குறீங்களா? என்னோட சிந்திக்க முடியுங்கிறதா? திட்டம் இருக்கிறது, பொருளாதாரம் இருக்கிறது, ஆனால் படிக்க விட்டு எழும்ப முடியல அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு விரக்தி. நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? இப்போ நான் சொல்லுகிறேன், திட்டம் கொடுத்தவர், பொருளாதாரத்தை கொடுத்தவர், எதையும் கொடுப்பார். நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போவே கொஞ்சம் சோர்வாயிட்டிங்க மாதிரி தெரியுது. திட்டம் கொடுத்தவர், பொருளாதாரத்தையும் கொடுத்தவர், உங்களுக்கு எதையும் கொடுப்பார். அதனால பவுல் என்னை பலப்படுத்துகிற, சொல்லுங்கள், என்னை பலன் எதற்கு? எல்லாவற்றையும் செய்ய. நான் சொல்வது எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும்? ஆகினால் கர்த்தர் இன்றைக்கு இந்த வருஷம் திட்டம் வைத்திருக்கிறார், அதை நிறைவேற்றுவதற்கான பொருளாதாரத்தை வைத்திருக்கிறார், செய்து முடிப்பதற்கான பலனையும் வைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஒரு அற்புதமான வசனம் நினைவுக்கு வருகிறது. எந்த கரங்கள் அஸ்திவாரம் போட்டதோ அதே கரங்கள் கட்டி முடிக்கும். வாய் திறந்து சொல்ல முடியாது இருக்கிறோம். எந்த கரங்கள் அஸ்திவாரம் போட்டதோ அதே கரங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுத்தார், கட்டி முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு பலன் கொடுப்பார். அதில் நீங்கள் வாழ்ந்து சுகித்திருக்கவும் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? பலன் கொடுப்பார். இதுதான் தேவனுடைய நோக்கம். இதைத்தான் உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் செய்யும்படியாக விருப்பமுள்ளவராக இருக்கிறார். நோவாவை குறித்து நாம் கவனித்திருக்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். திட்டம் இருக்கிறது, நோக்கம் இருக்கிறது. நோவா தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக அவன் பேழையை கட்ட முயற்சி செய்தான் அல்ல, கட்டினான். வாய் திறந்து சொல்லும்படியா இருக்கிறோம். குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் இருக்கிறது அல்லவா? நீங்கள் கட்டாயம் உண்டு பண்ணுவீர்கள், நீங்கள் கட்டாயம் கட்டுவீர்கள். காரணம், நோவாவின் தேவன்தான் நம்முடைய தேவனாக இருக்கிறார். இதனுடைய விளைவுதான் ரோமர் 8:28 இருக்கிறது. எல்லாருக்கும் அறிமுகமான அற்புதமான வார்த்தை. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக நடக்க பண்ணுகிறார். பல முறை இந்த வார்த்தைகளை அழுத்தி சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். நடக்கிறது அல்ல, நடக்க பண்ணுகிறார். தானாக அது நடக்காது, கர்த்தர் அதை நடக்க பண்ணுவார். எத்தனை பேர் புரிந்து ஆமீன் என்று சொல்ல முடியும்? எதற்கு பண்ணுகிறார்? எதுக்கு? எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக நடக்கப்படுகிறார் என்று சொன்னால் அவருடைய தீர்மானத்தின்படி. அந்த தீர்மானம் இருக்கிறது, திட்டம் இருக்கிறது. அந்த திட்டம் நிறைவேறுவதற்கு எதுவெல்லாம் இணைந்து இணக்கமாக வேலை செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் இணக்கமாக வேலை செய்ய வைத்து, யோபு சொல்லக்கூடிய அற்புதமான வார்த்தை, நீர் சர்வ வல்லமுள்ள தேவன், நீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் என்ன செய்யாது? தடைபடாது. நம்முடைய வாழ்க்கையிலும் தடைபடாது.
இல்லையா? இதனுடைய விளைவு தான் நம்ம மூன்றாவது நிலைக்கு வருகிறோம். வாக்குத்தத்தங்கள் கொடுக்கிறார் இல்லையா? நோக்கம்லாம் இருக்கிறது, திட்டம் இருக்கிறது. இது நிறைவேற்றுவதற்காக தான் வாக்குத்தத்தம். ஆதியாகமம் 12:3 கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணி பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள். அப்போ நோக்கம் என்னன்னு கேட்டோம்னா, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் நமக்குள், ஆபிரகாமுக்குள் என்ன செய்யப்பட வேண்டும்? ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதுக்காக தான் இந்த விஷயங்களெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செயல்படுத்துகிறார். கலாத்தியர் 3:14 வரும்பொழுது ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் நமக்கு வரும்படிக்கு இப்படி ஆயிற்று என்று வேதம் நமக்கு போதிக்கிறோம். ஆகினால்தான் 2 கொரிந்தியரில் முதல் வசனம் 20வது வசனத்தை கவனிப்பீர். முதல் அதிகாரம் 20ஆம் வசனம் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமீன் என்றும் இருக்கிறது. ஆங்கில மொழிபெயர்ப்புடைய ஃப்ளோ எப்படி இருக்கிறது என்று கேட்டால், ஆல் தி ப்ராமிசஸ் ஆஃப் காட் ஃபைண்ட் இட்ஸ் ஃபுல்ஃபில்மெண்ட் இன் கிரைஸ்ட் ஆர் ஃபைண்ட் their எஸ் இன் கிரைஸ்ட், தேர்ஃபோர் வி சே அவர் ஏமேன் அப்படின்னு இருக்கிறோம். கருத்து எப்படி இருக்கிறது என்று கேட்டால், எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்று இருக்கிறபடினால் நாங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்லுகிறோம். அதுதான் என்னுடைய கருத்து. எப்படி இருக்கிறது? எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கிறது? ஆம் என்று சொன்னால், முன்பு கற்றுக்கொண்டதை நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவருக்கு ஆமீன் என்று ஒரு பேர் இருக்கிறது. சொல்லுங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் அவருக்கு என்ன பேருங்க? அவர் பேரே ஆமீன். ஆமீன் என்று சொன்னால் அந்த இடத்துல என்ன அர்த்தம் என்று கேட்டால், அது அப்படிதான் என்று அர்த்தம். சொல்லுங்கள், அது அப்படிதான் ஆகும் என்பது தான் என்னுடைய கருத்து. அப்போ நாம் ஆமீன் சொல்லும் பொழுது என்ன கருத்து? இதெல்லாம் கற்றுக்கொண்ட விஷயங்கள் அப்படியே ஆக கடவது. அப்போ எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்துவுக்குள் அப்படிதான் நிறைவேறும் என்று சொல்லியிருக்கிறபடினால் நாங்கள் எல்லாரும் இணைந்து அப்படியே ஆக கடவது, வாயிலிருந்து சொல்லும்படியாக இருக்கிறோம். அப்படியே ஆக கடவது. அதனால அந்த பாட்டெல்லாம் பாடணும் அல்லவா? ஆம் ஆமீன் ஆமீன், வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமீன். ஏன் காரணம்? எவ்ரி ப்ராமிஸ் ஃபைன்ஸ் இஸ் ஃபுல்ஃபில்மெண்ட் இன் கிரைஸ்ட். எல்லா வாக்கு தத்தங்களும் கிறிஸ்துவின் மூலமாக தான் என்ன செய்யக்கூடியது? நிறைவேறக்கூடியதாக இருக்கிறபடினால், அவருக்குள் நாம் இருக்கிறபடினால் நாம் ஆமீன் என்று சொல்ல முடியும். காரணம், நமக்குள்ளும் அதை நிறைவேற்ற அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். விளைவை நான் இவ்விதம் கடைசியாக சொல்லும்படியாக விரும்புகிறேன். இதெல்லாம் நடைபெறும், நோக்கம் இருக்கிறது, திட்டம் இருக்கிறது, வாக்கு தத்தம் இருக்கிறது. இதெல்லாம் நடைபெறும் என்பதற்கு என்ன உறுதி இருக்கிறது அப்படின்னு கேட்டோம்னா என்ன சொல்லலாம்? நீங்கள் சிந்திக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். எல்லாம் கேட்குறதுக்கெல்லாம் சூப்பராக தான் இருக்குங்க. வருஷத்தின் ஆரம்பத்தில் எல்லா பிரசங்கியாரும் என்ன தான் பண்ணுவாங்க? இப்படி தான் பிரசங்கம் பண்ணுவாங்க இல்லையா? அதை பண்ண போகிறார், இதை பண்ண போகிறார் அப்படின்லாம் பாசிட்டிவாக சொல்லுவாங்க. ஆனால் ஆகஸ்ட்டு செப்டம்பர்லாம் வரும்பொழுது இல்லையா, என்ன நடக்கும் என்று கேட்டால், கர்த்தாவே என்னை அழைத்து கொள்ளும். இல்லை, இப்போதைக்கு அதெல்லாம் நடக்க போகிறதே கிடையாது. ஏன்னா ஜனவரியில் சொன்னது இன்னும் என்ன செய்யலை, நான் சொல்கிறத விளங்கிக் கொள்ள முடிகிறதா? அப்போ இதெல்லாம் நடக்கும் என்பதற்கு என்ன உறுதி இருக்கிறது? என்ன உறுதி இருக்கிறது என்று கேட்டால், வாக்கு கொடுத்தவர் உடன் இருப்பது தான் உறுதி. நான் சொல்வதை திரும்ப சொல்லும்படியாக விரும்புகிறேன். வாக்கு கொடுத்தவர் என்னுடன் இருப்பது தான் நிறைவேறும் என்பதற்கு இது என்னவாக இருக்கிறது? உறுதியாக இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரு இல்லையா? அப்போது மறுபடியும் யாக்கோபுக்கு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன் இல்லையா? 31ஆம் தேதி நைட்டு சொல்லியிருக்கிறோம், நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதை விதம் நிதானிக்கிறோம். அவர் சொன்னது இன்னும் நிறைவேறவில்லை, ஆனால் சொன்னவர் கூட இருக்கிறார் என்று சொன்னால் அவர் சொன்னதை நிறைவேற்றுவார் என்பது தான் அதனுடைய கருத்து. ஆனால் மறுபடியும் இன்னொரு கோணத்தில் சொல்லும்படியாக விரும்புகிறேன். அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறார். கற்பனையுள்ள வாக்கு தத்தம், எபேசியரில் 6 கவனிச்சோம் அல்லவா? இதுவே வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனை. அப்போ வாக்கு தத்தம்னா அவர் நமக்கு செய்வார், அதில் பெரிய சந்தோஷம். கற்பனை என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. இதை எங்கே நம்ம கவனிக்க முடியும் என்று கேட்டால், மத்தேயு சுவிசேஷம் 28ஆவது அதிகாரத்தில் வரும் பொழுது இதே பிரமாணம் தான் யாக்கோபிட்டு சொல்லும் பொழுது, நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார் அல்லவா? இப்போ அதனுடைய மறுபக்கத்தை நாம் கவனிப்போம் என்று சொன்னால், மத்தேயு சுவிசேஷம் 28ஆவது அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க முடியாது இருக்கிறோம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவருக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும். எத்தனை பேர் வித்தியாசத்தை கண்டு கொண்டீர்கள்? நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் உன்னை விட்டு விலகுவதில்லை,
நான் உனக்கு சொன்னதை நீ செய்து முடிக்கிற வரைக்கும். புரிந்திருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். யாக்கோபு சொன்னதுக்கும் நமக்கு சொல்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டுமே பொருந்தும். யாக்கோபிட்டு சொல்லும் பொழுது, நான் உனக்கு என்னெல்லாம் சொன்னனோ அதை செய்து முடிக்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு என்ன செய்கிறதில்ல. இந்த 19-20 நீங்கள் கவனித்து பார்க்க, நீங்கள் புறப்பட்டு போய் யார் தான் போனோம்? நம்ம தான் போனோம் இல்லையா? சகல ஜாதிகளையும் யார் பண்ணணும்? நம்ம தான் பண்ணணும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு யார் தான் கொடுக்கணும்? நம்ம தான் கொடுக்கணும். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு யார் தான் பண்ணணும்? இப்போ இது வரைக்கும் பொறுப்பெல்லாம் யார் கையில் இருக்கிறது? அவர் என்ன பண்ண போகிறாரு? அதான் அடுத்த பகுதி. அவர் என்ன பண்ண போகிறாரு? போங்க என்னமோ பண்ணுங்க. இல்லை இல்லை, அடுத்தது ரொம்ப முக்கியம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இது ஒரு கற்பனை, பிரதான கற்பனை, பிரதான கட்டளை இன்னும் சொல்கிறோம் இல்லையா? த கிரேட் கமாண்ட்மெண்ட் என்னவென்று கேட்டால், நீங்கள் போய் இதை செய்யுங்கள், நீங்கள் செய்து முடிக்கிற வரைக்கும் நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. யாக்கோபுக்கு சொல்லும் பொழுது, நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை என்ன செய்வதும் இல்லை. நான் சொல்லுகிறேன், கட்டளைகளுக்காகவும் நன்றி செலுத்துவோம், வாக்கு தத்தங்களுக்காகவும் நன்றி செலுத்துவோம். எல்லா நிலைகளிலும் நம்மை கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்க பண்ணி நம் மூலமாக அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கனமுள்ள ஒரு குடும்பமாக கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். எளிமை நின்றவர்களாக தேவனை நோக்கி பார்க்கக்கூடிய அற்புதமான நேரம். அர்ப்பணித்தவர்களாக இந்த கடைசி 2 வசனங்களை நீங்கள் மனதில் வைக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அவர் சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை. நமக்கு என்னெல்லாம் பொறுப்பு கொடுத்திருக்கிறாரோ அதையெல்லாம் நாம் செய்து முடிக்கிற வரைக்கும், எதுவெல்லாம் தேவைப்படுகிறதோ அதையெல்லாம் நமக்கு கொடுத்து, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நீங்கள் செய்து முடிக்கிற வரைக்கும் நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று அற்புதமான வார்த்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். கரங்களை பரத்துக்கு நேராக உயர்த்தினவர்களாக, ஆண்டவரே நானும் என் வீட்டாருமோ என்றால் நாங்கள் உம்மையே சேவிக்கும்படியாக, ஆண்டவரை வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்ட நாங்கள் கற்பனைகளை நிறைவேற்றக்கூடிய மக்களாக நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக, பலன் எங்களுக்கு அருளுவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கரம் உயர்த்தி தேவன் நோக்கங்களுக்காக நன்றி செலுத்துவோம். தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்களுக்காக நன்றி செலுத்துவோம். கொடுத்த அற்புதமான வாக்கு தத்தங்களுக்காக நன்றி. அதை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் உடனிருப்பதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கரங்களை தட்டி உன்னதமான தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, ஐயாவும் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, ஐயாவும் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்தவரே, செய்து முடிப்பவரே. என் ஜீவனை அழிவில் நின்று, என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே, என் இயேசுவே மீட்டவரே, என் இயேசு. எல்லாரும் இணைந்து ஏசையா உம்மைத்தானே
அர்ப்பணிக்கிறோம். எங்கள் குடும்பங்களை குறித்து அற்புதமான திட்டம், வேலை குறித்ததான திட்டம், திருச்சபை குறித்ததான திட்டம், நோக்கம் நீர் வைத்திருப்பதற்காக நன்றி. அது நிறைவேற நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் எங்களை விட்டு விலகாத தேவன். நீர் எங்களுக்கு சொன்ன ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் கீழ்ப்படிந்து அதை செய்து முடிக்கிற வரைக்கும் நீர் எங்களுக்கு துணையாக இருந்து ஒத்தாசையாக இருந்து விலகாத தேவனாக இருப்பதற்காக நன்றி. கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய மக்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்களுடைய நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.